சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் பெரும்பாலும் கள்ள சந்தையில் மட்டுமே கிடைப்பதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விற்பனை முறைப்படுத்தப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் டிக்கெட்டை எங்கு எப்படி வாங்குவது என்று தெரியாமல் முழித்து வருவதாகவும் கூறுகின்றனர். ஆன்லைனில் விற்கப்படும் IPL போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் புக்கிங் தொடங்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்து விடுகின்றன. ஒவ்வொரு போட்டிக்கும் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் போட்டியை காண வரும் ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் கள்ள சந்தையில் டிக்கெட்டுகளை பெற்றவர்களாகவே இருக்கின்றனர். கள்ளச்சந்தையில் கிடைக்கும் டிக்கெட் கூட அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை என்றும் பெரும் சிரமத்திற்கு பிறகே அதுவும் குறிப்பிட்ட தொகையை விட கூடுதல் தொகை கொடுத்தால் மட்டுமே கிடைப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் ரசிகர்கள். சென்னை அணி நிர்வாகம் 20% டிக்கெட்டுகளை மட்டுமே ஆன்லைனில் விற்பதாகவும் மீதமுள்ள 80%த்தில் 50% டிக்கெட் சென்னை அணிக்கு ஸ்பான்சர் செய்யும் நிறுவனங்களுக்கும் மீதமுள்ளவற்றை தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நிர்வாகத்திற்கும் வழங்கப்பட்டு வருவதாக சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் முன்பு ஒருமுறை தெரிவித்திருந்தார். இந்த ஸ்பான்சர் டிக்கெட்டுகள் பெருமளவு கள்ளச்சந்தையில் புழங்குவதாகவும் ஒவ்வொரு டிக்கெட்டும் 7,000 ரூபாய் தொடங்கி 60,000 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தோனி என்ற பிம்பம் மூலமாக ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டி டிக்கெட்டின் டிமாண்டை ஏற்படுத்துவதாகவும் பின்னர் கள்ளச்சந்தையில் டிக்கெட்டுகளை புழங்கவிட்டு சென்னை அணி நிர்வாகமும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் அறம் தவறிய வழியில் வருமானம் ஈட்டி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த வருடங்களில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் 3,000 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்பட்டதாகவும் ஆனால் இந்த வருடம் கள்ளச்சந்தையில் கிடைக்கும் டிக்கெட்டின் தொடக்க விலையே 10,000 ரூபாயாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கீர்த்திவாசன் என்ற ரசிகர் கூறுகையில் கடந்த 4 வருடங்களாக IPL டிக்கெட் கிடைப்பது சிரமமாக இருப்பதாக தெரிவித்தார். 18,000 டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்கப்படுவதாக சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் 3,000 டிக்கெட்டுகள் வரை மட்டுமே ஆன்லைனில் விற்பது போல தெரிவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மற்ற இடங்களை விடவும் சென்னையில்தான் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் டிக்கெட் அதிகமாக உள்ளது என்றும் வேதனை தெரிவித்தார். சிஎஸ்கேவோட CEO சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 18,000 டிக்கெட் வெளியில் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் அவ்வளோ டிக்கெட் வருதான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ அது அவங்க தான் நம்மளுக்கு சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 3 to 1 hour, அதாவது 2,000 ஒரு 3,000 டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவங்க ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற டிக்கெட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டில் தான் அவங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஆன்லைன் டிக்கெட்ஸ் இருக்கவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. நீங்கள் வரவங்களை செக் பண்ணாலே தெரியும். இப்போயும் நிறைய பேர்ட்ட ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் தான் இருக்குது. அது ஸ்பான்சர்ஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பிரிண்டிங் டிக்கெட்ஸ். ஆன்லைன் டிக்கெட்டுன்றதை விட பிரிண்டிங் டிக்கெட்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா பிளாக்கில் மும்பை இந்தியன்ஸோட மேட்சஸ் அரௌண்டு ஸ்டார்டிங் 10,000லேருந்து 50,000 வரைக்குமே போச்சு. 10,000ன்றது லோயர் CDE, 50,000 சொல்கிறது அந்த KMK டெரஸ், KMK பாக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி அது மாதிரியெல்லாம். ஆனால் இப்போதைக்கு அடுத்த வர மேட்சஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நேரடியாக கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட போது சிலர் அதிகமான எண்ணிக்கையில் டிக்கெட்டுகளை வாங்கி கள்ள சந்தையில் விற்று பணம் பார்த்து வந்ததாக புகார் எழுந்தது. அதற்கு தீர்வாக ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டது. வெளிப்படை தன்மை தரும் என்று கூறப்பட்ட இந்த ஆன்லைன் முறை அமல்படுத்தப்பட்டும் கள்ளச்சந்தையில் அதிக அளவு டிக்கெட் விற்கப்படுவது அந்த நிர்வாகத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா, இல்லை தெரிந்தேதான் நடக்கிறதா, அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்களா, இல்லை கள்ளச்சந்தை டிக்கெட் விற்பனையில் கூட்டு சேர்ந்திருக்கிறார்களா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன.